பார்த்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் ஓ விஷ்ணு டாக்ஸில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இது பூராமே பொய். பொய் அன்ஷு சர்மா இவர் தான் வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஃபுட்டு செஞ்சு கொடுக்குற ஒரு பர்சன். இவர் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடியே நாங்கள் பேசியிருக்கோம் இவர்கிட்ட, உங்கள் செஃப் உங்களோட ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். பெருமையாக சொல்லுவேன், அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். ஹலோ கைஸ், ஐ வெல்கம். என்ன முன்னாடியே விஷ்ணு டாக்ஸ் ஹலோ கைஸே சொல்லல. ஹலோ கைஸ், ஐ வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்ணு டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இல்லை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துச்சு, அதில் ரியாக்ஷன் கொடுக்கலாம்னு ஒன்று ரியாக்ஷன் கொடுக்குறாரா சார் இப்படி. ஸோ கைஸ், அதான் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டவுன் டவுன்ல இருக்க அண்ணா கம்மமான ஒரு ரெஸ்டாரண்ட். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அது எப்படி அந்த எஃபெக்ட் கொடுக்குறீங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. ப்ரொமோஷன் கிடையாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி. இது வந்து என்னன்னா, நாங்கள் வந்து இவன் பர்த்டேக்கு சாப்பிட வந்தோம், ஓகேவா? அப்போ வந்துட்டு ரேண்டமாக பார்த்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் ஓ விஷ்ணு டாக்ஸில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இது பூராமே பொய். இல்லை, நம்மளே வாலண்டியராக போயிட்டு நாங்கள் வீடியோலாம் எடுப்போம் அப்படின்னு சொன்னோம், அதுதான் உண்மைங்க. எடுக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் 3 பேருமே வந்து வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் த ட்ரியோஸ் மாதிரி வந்திருக்கோம் நாங்கள். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஸோ அதான் கைஸ், நம்ம வந்து ஷாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மான்ட்ரியலில் டவுன் டவுனில் ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஏன் இன்னும் வந்து உள்ளே இருந்து பேசுகிறோம், எப்பவுமே வெளில தானே பேசுவோம், இன்றைக்கி வெளியில் ஃபுல்லாக மழை, அதான் உள்ளே இருந்து பேசுகிறோம். இதுதான் ஷாஸோட ரெஸ்டாரண்ட்டோட வியூ. ரொம்ப ஸ்பேஷியஸான பிளேஸுங்க, நிறையா பேர் வந்து சாப்பிட்லாம். நாங்கள் வந்து பர்த்டே ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்தால் இந்த இடத்துலையே ஆக்குப்பை ஆகி நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸு. அதுவும் டவுன் டவுனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லுங்கடா. இங்க வந்து டபுள் ஃப்ளோர், ஓகேங்களா? மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர். அதுதான் டபுள் ஃப்ளோர். அதுதான் டபுள் ஃப்ளோர். அது என்ன மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர்? நிறைய சீட்டிங்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் பண்ற மாதிரி இருந்தா மேல உங்களுக்குனே தனியா வந்து ஸ்பெசிஃபைடா அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இங்கே வந்து 280 to 300 ஐட்டம்ஸ் கிட்ட இருக்காங்க. மண்டி, தொன்ன பிரியாணி அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிடிக்குமா? கண்டிப்பா. அதெல்லாம் ரொமாலியன் ரொட்டிங்கிறது வந்து இங்க எக்ஸாக்ட்லி எந்த ரெஸ்டாரண்ட்லயும் இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ரெஸ்டாரண்ட்லயும் இல்லை. சாப்பிட்ட வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்ல. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம், இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் ரொமாலி ரொட்டி அது வந்து ரொம்ப கிடைக்கிறது வந்து கஷ்டம். இங்கே வந்துட்டு நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸை இன்றைக்கி வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி உங்களுக்காக எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஹானஸ்ட்டாக சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி இங்கே வந்திருப்போமா? எவ்வளோ வாட்டி வந்திருப்போம்? நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் 100ன்றது நிறையான்றது அப்படி மீன் பண்ணேன். அப்படியா? அப்படிதான். ஓ நோ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஹானஸ்டான ரிவ்யூ சொல்ல போகிறோம். உங்களுக்கும் நீங்களும் மானிட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இன்சைட் கிச்சன் எப்படி இருந்துச்சுன்ற வீடியோ கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு புடி அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன அவன் என்ன சொன்னா? ஃபர்ஸ்டே பண்ண சொல்லி சொன்னாங்க, மறந்துட்டான். வாங்க போலாம் நம்ம. ஹலோ கைஸ், நம்ம யாரோட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாஸ் ரெஸ்டாரண்ட்டோட மெயின் செஃப், ஹெட் செஃப்பான உங்கள் பேர்? தமிழ்லே கேட்டு இங்கிலீஷ் அன்ஷு சர்மா. ஓகே, அன்ஷு சர்மா இவர் தான் வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஃபுட்டு செஞ்சு கொடுக்குற ஒரு பர்சன். இவர் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடியே நாங்கள் பேசியிருக்கோம் இவர்கிட்ட, உங்கள் செஃப் உங்களோட ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அண்ணன் பெருமையாக சொல்லுவேன், அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே உள்ள வந்து கிச்சனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்க போகிறாரு. ஸோ ஜஸ்ட் ப்ரோ யுவர் ஃபியூ வேர்ட்ஸ் டு தி ஆடியன்ஸ். Hi guys, welcome to Shaz. My name is Anshul Sharma and I will show you like behind the kitchen where the real magic happens. Okay? Yeah, let's go inside. Come. Oh no! Welcome to Great Krigalan Magic Show. ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கிச்சன். யா ப்ரோ, இன்ட்ரடியூஸ் த கிச்சன் டு அஸ். Hi guys. So here we have the main kitchen of Shaz where the real magic happens. I'll show you the inside the kitchen like where the they guys play with the masalas and all. Okay. They do the magic with the masalas. So here is my section where all the food is getting ready and they guys gonna pick up the orders. Here we cook everything from the scratch. So here, Harish is gonna do the bulk cooking and all. We are making right now mutton gyros and the beautiful rabdi. We are the first one who make the fresh naan. Here we have fresh tandoor where we can do the fresh naan. This dough we made over here every morning fresh. We made around like 500 dough. And here we have Give. rice. Which you guys like. Nanda, you want to say something on Summit? Hi. And this is the place where we do the hakka. Once more! Once more! Once more! These bread, we're gonna show you how we make the thing, and he will show you the magic now. கைஸ், ஆக்சுவலாக வந்து கிச்சனில் வந்து இவரும் தமிழ் ஆள் தான், சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ப்ரோ, நீங்கள் எப்போ ப்ரோ வந்தீங்க இங்கே? எப்போ ஜாயின் பண்ணீங்க? தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களை ஷாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ நாங்கள் லாஸ்ட் 1 இயராக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்தியன் குசின் அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டுங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஹைதராபாதியை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும், அந்த ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து தொன்னை பிரியாணி ஃபேமஸாக இருக்கும். மண்டி ரைஸ் இங்கே வேறு எங்கேயும் கிடைக்காது மாண்ட்ரியலில். ஆக்சுவலாக உண்மைங்க, மண்டி வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம். மாண்ட்ரியலில் வந்து இப்போ நாங்கள் மண்டி சாப்பிட்ணுன்னா டொரண்டோவோ இல்லை வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். மாண்ட்ரியலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் மண்டி ரைஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. செம்மையான இருந்துச்சு. லைக் உண்மையிலேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் மண்டி தொன்னை இதெல்லாம் நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்க ஷாஸுக்கு. ஸோ இங்கே நம்ம இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஒயிட் பீப்புள் நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் வராங்க. ஸோ தமிழ் சொந்தங்களையும் வரவேற்கிறோம், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக மாண்ட்ரியல் இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வராமல் இருந்துடாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரான ஃபுட்ஸு. நான் உங்களுக்கு காமிச்சிப்பேன், நான் வந்து ரிவ்யூ கூட பண்ணி சொல்கிறேன். அந்த ஃபுட்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் மாண்ட்ரியலுக்கு வந்தீங்கன்னா ஷாஸுக்கு வந்துட்டு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஹானஸ்ட்டான ரிவ்யூ சொல்ல போகிறோம். உங்களுக்கும் நீங்களும் மாண்ட்ரியல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுன்டா, ரசமலாய், ஆந்திரா ஜுன்னு, குலாப் ஜாமுன் லவர்ஸ், ஆந்திரா ஜுன்னு லவர்ஸ். என்னடா ஆளாளுக்கு. அப்போ இன்னொரு ஒரு ஐட்டம் ஷாயி டுக்கடா எங்கடா போச்சு? நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். உள்ள சாப்பிட மாதிரி ஏங்க கொஞ்சம் தாங்க. எனக்கு என்னங்க ஜுன்னு, நான் டேஸ்ட் பண்றேன், சொல்லுங்க. சும்மா ஜுன்னு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
பாய்.